ஒன் ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம். மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு ஃபைனலி அந்த ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு. ஒரு 15 நாள் ஆயிடுச்சு ஐபிஎல் ஆரம்பிச்சு. ஒரு 3 மேட்ச் வரிசையா தோல்விய சந்திச்சிருந்தாங்க. அதுவும் ஹோம் கிரவுண்ட்லயே போன மேட்ச் தோத்துருந்தாங்க. ஸோ அது எப்படி இருக்க போகுது அப்படின்றக்கப்போ, மும்பை ஒரு வெற்றிய ரசிச்சுட்டாங்கன்னே சொல்லணும். ஸோ இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு? மும்பை எங்க வின் பண்ணாங்க? டெல்லி எங்க மிஸ் பண்ணாங்க? அப்படின்றதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் 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 சந்தோஷ். நான் சரியா சொல்றேனான்னு பாருங்க. மும்பை, டெல்லி மேட்ச்ல அந்த ரொமாரியோ ஷெப்பர்ட் அடிச்ச கடைசி ஓவர் தான் டிஃபரன்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா சார்? ஒரு ஓவர்ல 32 ரன் அடிச்சாரு. கடைசி ஓவர் ஆந்திரே நார்கியா போட்டதை சொல்ல மாட்டீங்களா? ஓகே, ஓகே. அந்த இது ஓகே. அப்படியே மாத்திட்டாரு. அதாவது நீங்க நீங்க பாசிட்டிவா பேசுறீங்க, நான் நெகட்டிவா பேசுறேன், அவ்வளவுதான். ஓகே. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா நல்ல நல்ல மேட்ச் இது. ஆக்சுவலி ஓகே. ரெண்டு பேருமே 200+ போயிருக்காங்க. இந்த 234ங்கிற ஹியூஜ் டோட்டலை பார்த்துட்டு டிசி பம்மிட்டு உக்காரல. கண்டிப்பா நல்லா சார். அக்ரெசிவா போனாங்க, நல்ல பாசிட்டிவா தான் ஆடினாங்க அவங்களும். பட் ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து என்னை ஏன்டா இவ்வளவு நாள் யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்கிற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அவரு. ஓகே சார். நல்லா இருந்தது சந்தோஷ் இந்த மேட்ச். ஓகே. இப்போ ஒரு ஒரு டீம் ஜெயிச்சாங்க, ஒரு டீம் தோத்தாங்கிறது அது மேட்ச் முடிவுல கண்டிப்பா இருக்கதான் போகுது. அதை விட்டுருங்க. ஆனா ஆனா 2 பேருமே கிரிக்கெட் நல்லா நல்லா இருந்தது இன்னைக்கு. ஆமா. அதான் சார் மும்பை சைட்ல இருந்து பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு ஒரு சின்ன பவர் பிளேல விக்கெட்ஸ் குடுத்துட்டே இருந்தாங்க. ஒரு 2, 3 மேட்சாவே அது தொடர்ச்சியா நடந்துட்டே இருந்துச்சு. இன்னைக்கு அத சரி பண்ணிட்டாங்க. டெத்ல அடிக்காம இருந்தாங்க. அத சரி பண்ணிட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு எல்லாத்தையுமே நல்ல டீமா இருந்து சரியா எஸ்டாப்ளிஷ் பண்ணாம இருந்தாங்க. அது எல்லாமே சரி பண்ணிட்டு வர்றாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? ஆமா, சரி பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல மீட்டிங் உள்ள நடந்திருக்குன்னு நல்லா தெரியுது. ஓகே. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல மீட்டிங் நடந்திருக்கு. பிரான்ச்சைசி ஓனர்ஸ் உட்காந்து பேசியிருக்கணும். ஏன்னா பெரிய டிஃபரன்ஸ் தெரியுது டீம்ல. நல்ல ஒரு ஒரு மாதிரி ஒரு கமரடேரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு ஜெல் ஆயிருக்காங்க ஃபீல்டர்ஸ்லாம். அது பார்த்தாலே தெரியுது, பாடி லாங்குவேஜ்ல தெரியுது. கொஞ்சம் ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி வந்து ஒன்றும் பெருசா கமெண்ட் பண்ற மாதிரி இல்லை. ஏன்னா திங்ஸ் ஹேப்பன்ட் ஆன் இட்ஸ் ஓன். கண்டிப்பா. அந்த அந்த மாதிரி அதுவா நடந்ததுனால பெருசா ஒன்றும் கமெண்ட் பண்ற மாதிரி இல்லை. அவர் வழக்கம் போல கொஞ்சம் ஆர்டிபிஷியலா அவர் கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் எல்லாம் காமிச்சிட்டு இருந்தாரு. சில ஓகே. கெஸ்டர்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. தேவையில்லாததுலாம் அவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தன்னை கண்டக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுது. பட் டீமை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு மாதிரி செட் ஆயிருக்கு. டாப் அண்ட் பாட்டம் நல்லா செட் ஆயிருக்கு. மிடில் கூட ஒரு மாதிரி ஏரியா கொஞ்சம் ஒரு ஷெப்பர்டு உள்ள வந்ததுனால நல்லா ஒரு மாதிரி டியூன் ஆயிருக்கு அது. 3 போதும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. வெல்கம் வெல்கம் டு த வின்னிங் ஸ்ட்ரீக் மும்பை. கண்டிப்பா சார். ஸோ நீங்க சொல்ல வந்தீங்க டாப் ஆர்டர் எண்டுல எல்லாம் நல்லா வந்துட்டாங்கன்னு. மிடில்ல அவங்களுக்கு கொஞ்சம் சிக்கலா இருக்கிறது ஹர்திக் பாண்டியாவோட ஃபார்ம் தான். ஒரு காலத்துல ஹர்திக் பாண்டியா மும்பைக்கு எப்படி ஆடிட்டு இருந்தாருன்னா, டுவர்ட்ஸ் எண்டுல வருவாரு. ரொமாரியோ ஷெப்பர்ட் பண்ணத அவர் ஒரு காலத்துல பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ மிடில் ஆர்டர்ல வந்துட்டு அவரால அந்த 120, 130 ஸ்ட்ரைக் ரேட்க்கு மேல அடிக்கவே முடியல. நல்லா செட் ஆயிட்டு ஒரு 30 பால் நின்னுட்டு அவுட் ஆயிடுறாரோ அப்படின்ற விஷயத்த தொடர்ச்சியா ஜிடில இருந்து இப்பயும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, அவர் கொஞ்சம் மென்டலி அப்செட் இல்லைங்க. அது ஓகே. இருக்குல்ல, நீங்க 1000 தான் இருந்தாலும் மனுஷன் தானே. அவர் வந்து எவ்வளவு ப்ரெஷர் அவருக்கு அந்த ஒரு ஒரு 3-4 மேட்ச் அந்த ஐபிஎல் ஆரம்பிச்சதுல இருந்து இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பிரஸ்ல போட்டு அவன் வாய்க்கு வந்தது பேசுறது, இந்த மாதிரி மீடியால போட்டு கிழிக்கிறது, அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கு. அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் காதுல விழுது. அதெல்லாம் டு தட் எக்ஸ்டென்ட் அவருக்கு வந்து மென்டல் ப்ரெஷர் இருந்துட்டே தான் இருந்தது. இன்னைக்கும் இருக்கு அவருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா சரியா ஆகும். அதாவது அந்த வின் பண்ற அந்த இது வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே. எல்லாருக்குமே ஒரு ஒரு தெம்பு கிடைச்சிரும். 3 மேட்ச் தோத்துருக்கோம், புதுசா ஒரு கேப்டன்சி வந்திருக்கு, 3 மேட்ச் தோத்துருக்கோம், எல்லாரும் வேற விதமா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய கேப்டன்சியை திட்டுறதை விட என்னையே திட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ரெஷர் இருந்தது அவருக்கு. இந்த வின் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை அவர் கொண்டு வரும்னு நினைக்கிறேன். நம்ம பிளேயர் தானே, வரட்டும். ஆமா, ஆமா. கண்டிப்பா. நீங்க சொல்லணுன்றப்போ அந்த கிரவுட பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு 2, 3 மேட்சா கிரவுடோட ரிசப்ஷன் அவருக்கு சரியா இல்ல. போன மேட்சே வான்கடையில பெரிய லெவல்ல இருந்தாங்க. ஆனா இந்த மேட்ச் வந்து அப்படி இல்ல. கொஞ்சம் சப்போர்ட் இருந்துச்சு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த இந்த மேட்ச் நல்லா இருந்தது சப்போர்ட். அதாவது ஒரே நீல நீல வண்ணமா இருந்தது. ஆமா. வாங்கடே ஸ்டேடியம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் அதெல்லாம் பண்ணிடுவாங்க எல்லாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டைல்ல, பாலிடிக்ஸ் ஸ்டைல்ல ஒரு மாதிரி ஏற்பாடு பண்ணிடுவாங்க. ஓகே. பட் இதுல வந்து ரொம்ப இதுவா நம்ம கீனா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மறுபடியும் நம்ம ஒன் இந்தியா வந்து காலரை தூக்கி விட்டுக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்திருக்காது. நம்ம ஓகே. வந்து இந்த டிக்கெட் புக்கிங்கை பத்தி ஒரு தடவை நம்ம ஒரு ஒரு பேசி இன்டர்வியூல பேசணும். அது கண்டிப்பா. என்ன அந்த மாதிரி ஆகுது? கார்பரேட்ஸுக்கு நிறைய போகுது, இந்த பிரான்ச்சைசிஸ் கொடுக்குறாங்க, ஸ்பான்சர்ஸுக்கு நிறைய டிக்கெட்ஸ் போகுது. அது என்ன ஆகுதுன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த
ஹை ஹை அண்ட் எக்ஸிகியூட்டிவ் டேபிள்லயே அந்த டிக்கெட் இருக்கு, அன்யூஸ்டா போகுது. அது ஓகே. வந்து அது பார்க்கப்பட வேண்டிய மேட்ச், பார்க்க வேண்டிய சின்ன பட்டிங் கிரிக்கெட்டர்ஸ்லாம் அவங்களுக்கு எல்லாம் அது பார்க்க முடியாம போகுது. யாருக்கெல்லாம் தேவையில்லையோ அவங்க கிட்ட போயிட்டு அந்த டிக்கெட்ஸ் வேஸ்டா போகுது. அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த கார்பரேட்ஸ்லாம் வந்து டிக்கெட் யூஸ் ஆகலைன்னா திருப்பி கொடுத்துட்டா அது ஏதோ ஒரு 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 அகாடமிக்கு கொடுக்கலாம், ஒரு காலேஜுக்கு கொடுக்கலாம், ஸ்கூலுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 2-3 வீக்ஸ் பேக் நம்ம அதை பேசிட்டு இருந்தோம். அவ்வளவு. தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் அதை பண்ணணும்னு. அப்படியே இன்னைக்கு நீட்டா பண்ணிருக்காங்க அது. ஆனா கண்டிப்பா. அவங்க வந்து நடுவுல ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க. அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட 18,000 டிக்கெட்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. ஒரு ஆமா. அந்த அந்த குழந்தைங்க எல்லாம் வந்து உட்காந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாக்குறதுக்கு. அது ஓகே. அது அதுவே ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்தது அவங்களுக்கு. கண்டிப்பா. அப்படித்தான் சொல்லணும். அது நல்லா நிச்சயம். இருந்தது. அது கிரவுண்டோட அட்மாஸ்பியர் இருந்து பழைய மும்பை இந்தியன்ஸ் அட்மாஸ்பியர் வந்துடுச்சு அப்படின்னு தோணுது. இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே வாங்கடையில பார்க்கலாம். கண்டிப்பா, கண்டிப்பா சார். ஸோ அப்படியே செகண்ட் டெல்லி சைடு வந்தோம்னா, அவங்களுமே ரொம்பவே நல்லா விளையாண்டாங்க. வார்னர் ஸ்டார்ட்டிங்லேயே விழுந்திருந்தாலும், ஒரு போரல்ன்ற ஒரு சின்ன யங்ஸ்டர் வர்றாரு. அவரும் பிரித்வி ஷாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க. பிரித்வி ஷா நல்லா அடிக்கிறாரு. பட் ஆனா இன்னமும் அவர்ட்ட அந்த ஃபுல் இது இல்லையோ சார். கொஞ்சம் ஸ்லக்கிஷா இருக்காரே சார் அவரு. ஆமாமா, ஸ்லகிஷ். அவரோட நேச்சர் ஆஃப் கேம் அப்படிதான். அவ்வளவுதான் அவரு. ஓகே. இஸ் நாட் அ பிக் இன்னிங்ஸ் பிளேயர். அவர் வந்து எடுத்ததுல இருந்து ஈவன் லாங் டியூஷன் ரெட் பால் கிரிக்கெட்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா அடிச்சு ஆடுறவர் தான் அவரு. ஓகே. அவரு நம்ம சேவாக் ஸ்டைல் தான் அவரு. அந்த பட் சேவாக் வந்து ஒரு நாள் பூரா ஆடக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தாரு. பட் அந்த அளவுக்கு இவருக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது. ஒரு கண்டிப்பா. குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் போயிட்டு விட்டுடுற ஆளு. அது இன்னைக்கும் ப்ரூவ் ஆச்சு. ஆடின வரைக்கும் நல்லா தான் ஆடினாரு. ஆனா இப்ப அவுட் ஆனதும் அவரோட ஸ்டைல்ல தான் அவுட் ஆனாரு. கண்டிப்பா. இன்ஃபேக்ட் அவர் இருந்த வரைக்கும் போரலோட அப்ரோச் வேற விதமா இருந்தது. ஆமா. அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் போரல் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அவரு ஷெல்லுக்குள்ள போயிட்டாரு. கண்டிப்பா. அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டே ரொம்ப கம்மியா இருந்துச்சு, இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு தூரம் இன்னைக்கு சண்டை செஞ்சிருக்காங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். ஒரு எக்ஸ் மும்பை பிளேயர்ஸ் எல்லாருமே மும்பைய பார்த்தா இப்படி ஆயிடுறாங்களான்னு ஒரு டவுட் வருது. ஏன்னா, பட்லர் எப்பலாம் மும்பைக்கு எதிரா விளையாடுறாரோ, அடிச்சு பட்டைய கிளப்புவாரு. அந்த வரிசையில இன்னைக்கு வந்து இவரு ஒரு செம்ம இன்னிங்ஸ் ஆடினாரு சார். அதாவது இன்னைக்கு மும்பை ஜெயிச்சுட்டாங்கன்றதுனால இவரோடது கொஞ்சம் குறைஞ்சிருமோ என்னன்னு தெரியல. பட் ஆனா அவ்ளோ நல்லா ஆடினாரு. அவரோட இன்னிங்ஸ் பத்தி அந்த யங்ஸ்டரோட இன்னிங்ஸ் பத்தி எப்படி? இல்ல, கடைசி 15 மினிட்ஸ் அது வந்து பழைய எம்ஜிஆர் படம் பாக்குற மாதிரி இருந்தது அந்த கிளைமேக்ஸ்லாம். ஆமா, ஆமா. திருப்பி நான் குடுக்குறேன் அப்படின்னு. அந்த 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 மாதிரி ஒரு ஒரு அப்படி சார்ஜ் ஆயிடுச்சு. ஆமா. அப்படி இருந்தது. சரி, ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு நான் லாஸ்ட் 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஐ ஹவ் கிவன் இட் அப். ஓகே. விட்டுட்டேன். அது அவ்வளவுதான், மேட்ச் ஓவர் அப்படின்னு. பட் திடீர்னு வந்தாரு. நோ டைம் அடிச்சு கொண்டு வந்து போற போக்க பார்த்தா அந்த கடைசி 2 ஓவர்ல 2 ஓவர் கொஞ்சம் பேட் ஓவர்ஸ் போயிருந்துன்னு வைங்க. மாறி அது பெனல்டிமெண்ட் 19th ஓவர் கொடுத்தாரு, 21 ரன் கொடுத்தாரு. சப்போஸ் அந்த ஓவர்ல ஒரு 30-35 ரன் போயிருந்ததுன்னா அத வேற மாதிரி இருந்திருக்கும். போறதுக்கான எல்லா இத்தனைக்கும் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருந்துச்சு சார். 2 பாலுமே 6 அடிச்சிருந்தாரு. ஆனா அந்த ஸ்ட்ரைக்க மாத்துறதுன்றது, அத எப்படி பார்க்குறீங்க சார்? அந்த டயத்துல இல்ல நானே நிக்கிறேன் அப்படின்னு அவாய்ட் பண்ணியிருக்கா, அது ஒரு வைஸ் காலா இருந்திருக்குமா அது? வயசு காலா இருந்திருக்கும். பட் அந்த அளவுக்கு சீனியாரிட்டி அவருக்கு இல்ல டீம்ல. ஓகே. ஒரு தோனி பண்ற மாதிரியோ, ஒரு ரோஹித் சர்மா பண்ற மாதிரியோ பண்ணக்கூடிய, நாளைக்கு வந்து சப்போஸ் அது மிஸ்ஃபயர் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவரெல்லாம் பிடிச்சி கண்ணாபின்னான்னு கொஸ்டின் பண்ணுவாங்க உள்ள கண்டிப்பா. டீம் மீட்டிங்ல. அந்த சீனியரிட்டி வந்ததுன்னு அந்த ஸ்டேச்சர் வந்துட்டுன்னா அவர் பண்ணலாம். ஓகே. அவர் 2-3 மேட்ச் அடிச்சு ஜெயிச்சு, நான் இருந்து அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துருக்கேன் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா, சப்போஸ் இந்த மேட்ச் ப்ரூவ் பண்ணிருந்தான்னு வச்சுக்கோங்க, ஓகே. இந்த மேட்ச் அவர் அடிச்சு ஜெயிச்சிருந்தாருன்னா அடுத்த மேட்ச்ல நில்லுடா சிங்கிள் வேண்டான்னு கை காமிச்சா யாரும் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. ஸோ கண்டிப்பா. அதுதான் டிஃபரன்ஸ். அந்த அந்த கொஞ்சம் சின்ன டிஃபரன்ஸ், அது அவ்வளவுதான். அவர் வந்து 2-3 தடவை தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாருன்னா அவர் மேல இருக்கிற பார்வை மாறும், அவர்கிட்ட பேச வேண்டிய வார்த்தைகள், கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் மாறும். இன்னைக்கு அப்படி கிடையாது. அவர் இப்பதான் நீங்க சொல்ற மாதிரி இப்பதான் இங்க இருந்து அங்க போயிருக்காரு. பழைய இடத்துக்கு பழைய ஆளுங்க கிட்ட ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டிய ஒரு ஒரு கடமை இருந்தது அவருக்கு. அதை நீ செஞ்சார், நல்லா செஞ்சார். ஓகே சார். இன்னைக்கு பேச வேண்டிய ஆட்கள்ல ஷெப்பர்ட் பேசிட்டோம், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் பேசிட்டோம். இன்னொரு முக்கியமான ஒருத்தர் வந்து பும்ரா சார். மும்பைக்கு எத்தன வருஷமா இத பண்ணிட்டு இருக்காருன்னே தெரியல. எப்பலாம் மை காட், அது அந்த அப்பல்லாம் ஐயோ, அவன் பிருத்வி ஷா அவுட் ஆன அந்த பால் இருக்கு பாருங்க, த காட் ஆஃப் கிரிக்கெட் டெண்டுல்கர் இருந்தாலும் அவுட் ஆவார். கண்டிப்பா. அது வந்து ஒன்றும் அது அன்பிளேபிள். அது ஒண்ணுமே பேசவே முடியாது. அது யூ கிவ் இட் டு ஹிம், அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு பால் எனக்கு வந்துடுச்சா, ஐயா நீ எடுத்துக்கோ விக்கெட், அவ்வளவுதான். வேற அதை பத்தி ஒண்ணும் இப்படி ஆடி இருக்கணும் அப்படி ஆடி இருக்கணும்னு பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அது வந்து டோட்டலி அன்பிளேபிள், சிம்பிள், இன்வெர்டட் கமாஸ்ல போல்டு லெட்டர்ல போட்டது, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அது அந்த மாதிரியான ஒரு போலிங். நீங்க ஓவரால பாருங்க, இந்த போலர்ஸ் எல்லாரையும் போட்டு பிச்சு
பிச்சு எடுக்கிறாங்க. 200 ரன் அடிச்சிருக்காங்க இது சார். ஒரு மனுஷனோட போலிங் மட்டும் பாருங்களேன். இது வந்து ஏதோ ஒரு வேற கிரகத்துல இருந்து வந்த மாதிரி போலிங் போட்டுட்டு இருக்காரு இவரு. நீ கண்டிப்பா. இந்த இந்த லெவல் இல்லப்பா, நான் வேற அப்படிங்கிற மாதிரி அவர் என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. இல்ல ஆமா. நீங்க அந்த ஒரு டெலிவரி மட்டும் இல்ல, ஓவராலா அவரோட பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அடிக்கவே முடியல. அவர்கிட்ட பால் அந்த மேட்சோட அந்த அந்த இன்னிங்ஸோட கலர் மாறுது. அந்த கண்டிப்பா, 6 பால்ல அது வேற விதமா இருக்கு. அந்த கண்டிப்பா. 6 பால் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது திருப்பியும் கலர் மாறுது. அந்த அந்த மாதிரி அது என்னன்னு தெரியல. பினாமினல் போலிங். வேற ஒண்ணும் பேசுறதுக்கே இல்ல. ஆப்போனன்ட் அன்பிலீவபிள். ஆப்போனன்ட் வந்து 20 ஓவர்ல சேஸ் பண்ணணும்னா, பும்ரா இருந்தாருன்னா, அந்த 4 ஓவர் கழிச்சுட்டு தான் இவங்க 16 ஓவருக்கு தான் கால்குலேட்டே ஆமா, பண்ணணும். 16ஆல தான் அவங்க டிவைட் பண்ண வேண்டியிருக்கு. அது அப்படிதான் பண்ணணும் அது. அந்த 16ஆல அந்த அந்த மீதி 4 ஓவர்ல அடிக்க முடியாதது மட்டும் இல்ல, விக்கெட் விடாம இருக்கணுமே. கண்டிப்பா, கண்டிப்பா, அத கண்டிப்பா. சொல்லுங்க. இந்த மாதிரி டோ கிரஷர்ஸ் எல்லாம் போட்டா என்னங்க பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே சார். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் அக்ஷர் பட்டேல் ஆல்சோ. ஆமா. இன்னைக்கு வந்து அக்ஷர் பட்டேல் மேல பை டிஃபால்ட் பந்துக்கு கான்பிடன்ஸ் வந்த மாதிரி தெரிஞ்சது. பை டிஃபால்ட். ஏன்னா ஆமா, மத்தவங்கள போட்டு பின்னி எடுத்துட்டாங்க. ஆமா. வேற வழி இல்லாம அக்ஷர் கிட்ட கொடுக்க வேண்டியதா போச்சு அவரு. அக்ஷர் பட்டேல் அவர் சரியாவே யூஸ் பண்ணல இது வரைக்கும். ஆனா இன்னைக்கு வேற வழி இல்லாம அவர் யூஸ் பண்ண வேண்டியதா போச்சு. பிரமாதமா போட்டாரு அன்னைக்கு. கண்டிப்பா, நேத்து கண்டிப்பா. தான் நம்ம பேசிட்டு இருந்தோம் வந்து ஸ்பின்னர்ஸ் எல்லாம் ஒண்ணு காணாம போயிட்டு இருக்காங்கன்னு. அக்ஷர் பட்டேல் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவர் மேல அவரை அவங்க கேப்டனே நம்புறது இல்லைன்னு நான் தான் சொன்னேன். நேத்து நைட் தான் சொன்னது. ஓகே. இன்னைக்கு சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு வந்து வேற விதமா ஆடிட்டு இருக்காரு அவரு. I mean, இன்னைக்கு பவுலிங் போட்டாரு. பிரமாதமா போட்டாரு. அந்த அந்த ரிட்டர்ன் கேட்ச் ஆகட்டும், அந்த கல்லில அவரு ஆமா. ஷார்ட் பாயிண்ட்ல எடுத்ததா ஷார்ட் கேட்ச். அது வந்து அந்த சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவரை தூக்கிட்டு போயிட்டாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பா, அந்த கண்டிப்பா. அந்த அந்த பீரியடுக்குள்ள சப்போஸ் மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு தோத்துருந்தாங்கன்னு வைங்க, ப்ராபப்ளி அவரு பிளேயர் ஆஃப் த மேட்சுக்கு ஒரு ஸ்ட்ராங் கண்டென்டரா இருந்திருப்பாரு. கண்டிப்பா. நல்லா போட்டிருந்தாரு. இன்னைக்கு நல்லா போலிங் இருந்தது. ஃபீல்டிங் அவர் பிரமாதமா பண்ணாரு. இ- சந்தோஷமா இருந்தது பாக்குறது. கண்டிப்பா. நீங்க சொன்ன மாரி அ ஜெயிக்கிறது, தோக்குறது யாரா ஒரு ஆள் ஜெயிக்கணும், தோக்கணும். ஆனா 2 டீம்லயுமே அவங்களோட ஃபுல் எஃபோர்ட்ஸ போட்டாங்க. நெறைய நல்ல பெர்ஃபார்மன்ஸ பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ அடுத்தடுத்த மேட்சஸ்லாம் எப்படி வரப்போது? மும்பை அவங்களோட இந்த வெற்றிய வந்து கணக்க தொடர்றாங்களா? அப்படின்றதெல்லாம் இப்ப பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச் சார். மும்பை வந்துட்டாங்க. ஆர்சிபி எப்போ? ஓகே, ஓகே சார். தேங்க் யூ சார். நன்றி. நன்றி.